2 வருடமாக அவள் கையெழுத்து போட்டுக்கொண்டே இருந்தாள். ஒவ்வொரு சம்பள பட்டியலிலும் ஒவ்வொரு முறையும். ஒரு நாள் மாலை பிரியா தனது மேசையில் அமர்ந்து ஒரு சின்ன கணக்கு போட்டாள். ஒவ்வொரு பணியாளரின் நேரமும் கீழ்நோக்கி திரும்பல் செய்யப்படுகிறது என்று அவளுக்குத் தெரியும். ஆனால் எவ்வளவு என்று அவள் ஒருபோதும் கணக்கிட்டதில்லை. அன்று கணக்கிட்டாள். 300 பணியாளர்கள். ஒவ்வொருவருக்கும் மாதத்தில் சுமார் 9 நிமிடங்கள் திருடப்படுகிறது. ஒரு வருடத்தில் அது மொத்தம் 4 லட்சத்திற்கும் அதிகமான ரூபாய். அவள் கை நடுங்கியது. இந்த மக்களுக்கு தெரியாது. அவர்கள் கேட்கவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு தொகையும் மிகவும் சிறியதாக இருந்தது. ஆனால் அவள் கையெழுத்து ஒவ்வொரு பக்கத்திலும் இருந்தது. அவள் தனது மேலதிகாரியிடம் போகலாம் என்று யோசித்தாள். அல்லது வாய் மூடிக்கொண்டிருக்கலாம் என்றும் நினைத்தாள். ஆனால் அந்த கணக்கு அவள் மனசில் இருந்தது. அந்த முகங்கள் அவள் மனசில் இருந்தன. அவள் அடுத்த நாள் காலையில் HR மற்றும் நிறுவனத்தின் தலைவரிடம் ஆவணங்களுடன் சென்றாள். அவளை பணி நீக்கம் செய்யவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் முழு தணிக்கை நடத்தினார்கள். பணியாளர்களுக்கு திரும்ப பணம் கொடுக்கப்பட்டது. பிரியாவுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைத்தது. ஆனால் அதைவிட முக்கியமானது, அவள் இரவு தூங்க முடிந்தது. கையெழுத்து போடும்போது கையெழுத்தின் அர்த்தம் புரிந்தது. சிறிய கணக்கு, பெரிய முடிவு.